இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமியின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். ஒவ்வொரு மாதமும் புதிதாக பணித்தலங்களை தொடங்குவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். நிறைய முழு நேர மிஸ்டரிகள் புதிதாக இந்த ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குத்தத்தின்படி 7000 மிஸ்டரிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்கிறோம். 1,00,000 கிராமங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு வீட்டு ஜெபக்கூட்டத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். எழுப்புதல் ஜெபக்கூட்டம். ஆமென். இப்போ 7000 மிஸ்டரிகள் நான் அனுப்பணும்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், 7000 ஜெபக்கூட்டங்கள் நீ தொடங்கணும். நீ சொல்லு, நான் என் ஜனங்களிடத்தில் பேசி அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் வீட்டிலே ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜெபக்கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 7000 எங்கள் வீடு ஒரு வீடாக இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிங்க. ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், ஒரு மணி நேரம் உங்களுடைய நண்பர்களை கூப்பிடுங்க. உங்களுடைய விசேஷத்தை உறவினர்களை கூப்பிட்டு ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் கூட போதும். அவ்வளோதான். சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 பாட்டு பாடி ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபித்து ஒரு சாப்டர் நீங்கள் மாறி மாறி வாசித்து அப்படி வட்டமாக உட்காந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தோணுகிற நற்செய்திகளை ஆண்டவர் வெளிப்பாடுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் ஜெபித்து முடிக்க வேண்டும். ஆமென். இப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் இன்னும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்போம். ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்ற ஒரு மேகசீனை நாங்கள் வெளியிடுகிறோம். இப்படி ஜெபக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அது கடவுள் சித்தமானால் இப்பொழுது 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அடுத்து வருகிற நாட்களில் மாதம் ஒரு மேகசனை கட்டாயமாக வெளியிடுவோம். நீங்கள் இப்பொழுதே ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் வீட்டுக்கு நல்லது. தேவ மகிமை அங்கே இறங்கும், தேவ பிரசன்னம் இறங்கும். அங்கே இருக்கிற எல்லா கட்டுகள் மாறும், வியாதிகள் சுகமடைவார்கள். ஜெபியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை இருக்கிற ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை, அற்புத சம்பவத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். முதலாவது 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இதில் உள்ள பிந்தின வார்த்தைகளை கவனிங்க. நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு காலம் கண்டிராத ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். 25 வருஷமா ஏசப்பா நான் பிரசங்கம் பண்ணுறேங்க. 25 வருஷங்க. ஒவ்வொரு நாளும் கண்டிராத அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சிட்டே இருக்கேன். அதுதான் ஆண்டவருங்க. அதுதான் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு, நீ பார்க்காத எதிர்பார்க்காத அற்புதத்தை நான் செய்வேன். ஏசப்பா பாருங்க, ஆராய்ந்து அறிய முடியாதவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் வாழ்க்கையில் எண்ணி இருக்கவே மாட்டேன், ஆராய்ஞ்சிருக்கவே மாட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் நிறைய சொல்லலாம், ஒரு புஸ்தகமே போட்டுடலாம். என் வாழ்க்கையில் எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து எங்கள் அப்பா ஆச்சரியப்படுவார், எங்கள் அம்மா ஆச்சரியப்படுவாங்க.
2 அண்ணன் 2 தம்பி ஆச்சரியப்படுறாங்க, தங்கச்சி ஆச்சரியப்ப உறவுக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க. கணேசன் அப்படி இருக்கான். என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அற்புதத்திலே பெரிய அற்புதம், கண்டிராத அற்புதம்னு சொல்றாரு. அது எந்த தெரியுமாங்க? என்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுறதாங்க அற்புதம். அல்லேலூயா. நான் இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க, வியாதி சுகப்படுத்துறாரு ஏசப்பா. ஏன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நான் ஒரு இடத்துல போய் ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கித்து ஜெபிக்கும் போது அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வியாதிசர்கள் சுகமடைகிறார்கள். அல்லேலூயா. என்ன அற்புதங்க, கண்டிராத அற்புதங்கள். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை நீ கண்டிராத அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் மகனே, நான் உனக்கு செய்ய போகிறேன் மகளே. அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதற்கு காரியங்களை கற்றுக்கொள்கிற பாடங்கள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு அஜீவிக்க போகிறேன். பாருங்கள், கண்டிராத அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஊழிய பாதையில் நடக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் அங்கே செய்யப்பட வேணும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடத்தை பார்க்கலாம். 1ஆம் வசனம் பாருங்க. முதல்லங்க ஒரு வீட்டுக்கு ஏசப்பா வர்றாருங்க. அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி பின்பற்ற வேண்டிய நபருங்க அந்த ஹவுஸ் ஓனர். நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்கள் தான் ஹவுஸ் ஓனரா? நீங்களும் இந்த ஹவுஸ் ஓனரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு? ஏசப்பா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு பாருங்க. வர்ற ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துருக்கிறார், அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். அந்த வீட்டில் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார் பாருங்க. அதாங்க நல்ல ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறேன். அந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஊழியம் நடக்குது? நான் அடிக்கடி கேட்பேன், சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது, நீங்கள் ரொம்ப நல்லவங்கிறதுனால தான் உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்டாரா? நீங்கள் நல்லவங்களா? இல்லைங்க, கிருபை. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், குடிசைகளில், ஏன்னா பாலத்து கீழே, ரோட்டோரமாக எவ்வளோ பேர் கிடக்காங்க, அனாதைகளாக வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கு ஒரு தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதங்க. அலையிலோ, இது ஒரு தாளந்து. இந்த தாளந்தை ஏசப்பாவுக்கு பயன்படுத்தணுங்க. உங்கள் வீட்டில் என்னங்க ஊழியம் நடக்குது? நல்லா ஞாபகம் வருகிற நாட்களில் எழுப்புதல் ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் தேசத்தை பற்றி பிடிக்கும். வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஜெபக்கூட்டம் நடக்குது. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் கூடி சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். கட்டப்பட்டுள்ள பேதுரு விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. எல்லா வீடுகள்லையும் ஊழியம் நடக்கணுங்க. ஒரு சிறுவர் ஊழியம் நடக்கணும், ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கணும். கொர்நேலியு என்கிற நபரை பாருங்க. அவன் என்ன செய்றான்? விசேஷ நண்பர்களை கூப்பிடுறான், உறவுக்காரங்களை கூப்பிட்டு அவன் ஒரு பேதுருவையும் ஏசப்பாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ண கூப்பிடுறான். அங்கு ஊழியம் நடக்குது வீட்டில். அந்த வீட்டில் கூடியிருக்கிற எல்லாரும் பரிசுத்தாவிடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வீடை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுங்க. ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் ஊழியம் நடக்கணுங்க. வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ உங்கள் வீட்டில் ஏசப்பா ஊழியம் நடக்கணும். அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. இந்த ஹவுஸ் ஓனர் ஏசப்பாவை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். நல்லா ஞாபகம், ஏசப்பா உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா அங்கே பிளஸ்ஸிங் தான், அங்கே சமாதானம் தான், சந்தோஷம்தான். பைபிளில் நீங்கள் பாருங்கங்க, ஏசப்பா இருக்கிற வீட்டில் சந்தோஷம், சமாதானம், கிருபை, விடுதலை, சுகம் உண்டாகும். பாருங்க, அவர் கூப்பிடுறாரு. ஏசப்பா ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அங்கே உள்ள குறைவுகள் நிறைவாக மாறிடும்ல. கானாவூர் கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா இருக்கிறார். குறைவு வரலாம், ஏசப்பா நீ கூப்பிட்டா போதும். அவர் இருந்தாருன்னா குறைவை நிறைவாக மாற்றிடுவார்ல. வனாந்திர வாழ்க்கை நீ வாழலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. போகிற வழியில் சிவந்த சமுத்திரம் எதிராக வருது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அங்கே தண்ணி இல்லாத குறை வருது.
ஆண்டவர் கற்பாரிலிருந்து நீரூற்று உண்டாக்குகிறார். வனாந்தரத்திலே என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இயேசு உங்கள் வீட்டில் இருந்தார்னா உங்கள் வீட்டில் எல்லாம் அற்புதம் நடக்குங்க. ஐயோ எங்கள் வீட்டில் யாரோ பில்லு சுனியை வச்சுட்டாங்க, இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா இருக்கிற வீட்டில் பில்லு சுனியம் வர முடியுமாங்க? நீங்கள் அவரை கூப்பிடுங்கங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அவரை கெஞ்சி கூப்பிடணும், தாழ்மையோடு கூப்பிடணும். அவர் வந்துட்டாரு, அற்புதம் தான். இந்த ஹவுஸ் ஓனர் நல்ல ஹவுஸ் ஓனருங்க, ஏசப்பாவுக்கு நேரம் ஒதுக்கி கூப்பிடுறாரு. இன்னும் பாருங்க, இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு பிடிச்ச சத்தியம் என்ன தெரியுமாங்க? அந்த ஏசப்பா வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி இவரும் கொஞ்சம் இன்சைட் எடுத்து மற்றவங்க சொல்லியிருப்பார். எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறார், வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு பாருங்க. கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருக்கலாம், இன்னும் நிறைய பேர் கேள்விப்பட்டு அப்படியே வந்துட்டேன். ஏசுனார் வந்துட்டாருன்னா அங்கே அற்புதம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க பாரு. நான் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன்? ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வீடும் ஒரு ஆஸ்பத்திரி போல மாறணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேங்க. ஏன்னா ஏசப்பா இருந்தால் அங்கே வந்தால் வியாதிகள் சுகம் அடைவாங்களே, இங்கே அப்படி தானங்க நடக்குது. மார்க் 2 அங்கே சுகம் நடக்குதுல்ல, அற்புதம் நடக்குதுல்ல. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவ வீடுகளிலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போல ஜனங்கள் கேள்விப்பட்டு அங்கே வருவாங்க, அங்கே வந்தால் சுகம் கிடைக்க போகுது. எழுப்புதல் வர்ற காலங்களில் டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் நின்றுக்கிட்டு இருப்பான். என்னையா அப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு சுகம் இல்லைங்க, இங்கே ஏசப்பா இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி காத்திருக்க போகிறாங்க. நீங்கள் தொட வேண்டி தானேங்க, சும்மா தானேங்க தொட்டா கை அங்கே வலிக்க போகுது. தொட்டு ஏசப்பா உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க அப்படி சொல்லுங்களேங்க, வாயாங்க வலிக்க போகுது. நிறைய கிறிஸ்தவங்க சோம்பேறியாகவே இருக்கிறாங்க. அதனால தாங்க எழுப்புதலே இல்லை. பைபிளில் பாருங்க, மார்க்கு கடைசி அதிகாரத்தில் பார்த்தா வியாதிசிமல் கைகளை வைப்பார்கள். கையை வச்சு தொலைஞ்சா என்னங்கங்க? நீ முதல்ல கிறிஸ்தவனா, விசுவாசியா விசுவாசியா இருந்து நீ கையை வச்சேனா வியாதி சுகமாகும். இது ஏசப்பா பத்திரம் எழுதி உனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஹவுஸ் ஓனர் பாருங்க இன்சைட் எடுக்கிறார். எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாரும் வந்துடுறாங்க பாருங்க, வந்துடுறாங்க. 2வது இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமாங்க? வீட்டை உடைக்கிறாங்க, மேற்கூரையை உடைக்கிறாங்க. ஒரு 4 பேர் வந்து வீட்டை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் அமைதியாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து உங்கள் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நீ விடுவியா? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவியே, உடனே சண்டைக்கு போயிடுவே. இல்லை, இவர் அமைதியாக இருக்கிறார், உடைக்கப்படுகிறதை கண்டு அமைதியாக இருக்கிறார். அதுதாங்க இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியம். அருமையான சகோதரனே சகோதரி, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன நினச்சிருப்பார்? ஏசப்பாவுக்கு தானங்க உடைக்கிறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு தேவை இருக்குது, என் வீடு உடைக்கிறாங்க, பரவாயில்ல, என் வீடு உடைக்கப்படுவதனாலே யாரோ ஒரு வியாதியஸ்தன் சுகமடைவான் என்பானால், சுகமடைவார்கள், ஆனால் உடைக்கப்படட்டும், அமைதியாக இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. அற்புதம் வேணும்னு சொன்னால் முதல்ல உடைக்கப்படுதல் அவசியங்க. யோசேப்புங்கிற ஒரு பாத்திரத்தை உடைக்கிறார். சின்ன வயசுலேயே தரிசனம் கிடைக்குது அவனுக்கு. சொந்த சகோதரர்கள் அவனை உடைக்கிறாங்க, குழி வெட்டுறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க. யோசேப்பு விற்கப்படுகிறான், இலக்கில்லாத பிரயாணம் செய்கிறான், போர்த்திபார் மனைவினாலே போய் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறான், சிறையில் இருக்கிறான். எத்தனை உடைதல் பாருங்கள். ஆனாலும் யோசேப்பு முறுமுறுத்ததாக ஒரு வசனமும் இல்லை, அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும், என்னை ஏதோ ஒரு காரியத்திற்காக உடைக்கப்படுகிறேன், நான் உடைக்கப்படுகிறேன், ஆண்டவர் உடைக்கிறார், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் உடைக்கப்படுகிறேன், எல்லோரும் சேர்ந்து என் இருதயத்தை உடைக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நான் தனிமையில உடைக்கப்பட்டு கண்ணீர் வெடிக்கிறேன் என்று புலம்புகிறீர்களா? அருமையான சகோதரனே சகோதரியை, உன்னை உடைப்பது எதற்காக தெரியுமா? உன்னை உருவாக்குவதற்காக, உன் தலையை உயர்த்துவதற்காக, உன்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, உன் மூலியமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். தன்னுடைய வீடு உடைக்கப்படுவது
அறிந்தும் கூட அவன் அமைதியாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மூலியமாக என் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்கள் என் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற வேண்டுமானால் நீங்களும் நானும் கொஞ்சம் உடைக்கப்படணுங்க, தியாகம் இருக்கணுங்க, தியாகம் இருக்கணும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆலயத்துல புதிய ஆத்துமாக்கள் அங்க வர முடியல? அங்கு அர்ப்பணிப்பு இல்லை, உடைக்கப்படுதல் இல்லை, உடைக்கப்படுதல் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 5 அப்பம் 2 மீன் கையில இருக்குதா? ஒரு நேர சாப்பாடை தியாகம் பண்ணாங்க அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதராகி இயேசுவை ருசி பார்க்க முடியும், ருசி பார்க்க முடியும். ஒரே ஒரு சிறுபையன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன தாளந்துகள் ஆயிரங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த கணேசனுடைய வாழ்க்கையில நான் என் ஆண்டவருக்காக எத்தனை மனிதர்களினாலே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், தூக்கி எறியப்பட்டு இருக்கிறேன். எச்சி இலையாக எல்லோரும் என்னை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். நான் பிரசங்கம் பண்ண அவனுக்கு தெரியலன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் என்னை திட்டினவங்க எவ்வளவு பேருங்க இருக்கிறாங்க. என்னை அடிக்க வந்தவங்க காரி துப்புன கிறிஸ்தவர்கள். ஐயோ, நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஐயா. ஆனாலும் கூட என் அப்பா இயேசுடைய முகத்தை நான் பார்த்து அமர்ந்திருக்கிறேன். நான் உடைக்கப்பட்டதினால இன்றைக்கு எத்தனை பெரிய ஊழியங்கள் நடக்கிறது ஐயா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதர் என்பதை ருசி பார்ப்பதற்கு என்னுடைய உடைதல் காரணமாக இருக்கிறது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தன் வீடு உடைக்கப்பட்டதை அறிந்தும் கூட அந்த ஹவுஸ் ஓனர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அருமையான சகோதர, நீங்களும் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்களேன், ஏற்றுக்கொள்ளுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம் நாட்களில் நம் கண்கள் முன்பாக அநேக புறஜாதிகள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் ஐயா. இன்னும் பாருங்க, இதுல நான் கற்றுக்கொள்ளுகிற எனக்கு ஒரு எச்சரிக்கையான காரியம், 4 பேர் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 4 பேரை குறித்து நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஹவுஸ் ஓனருக்கு வீடு இருக்குது, வீடை கொடுத்துட்டாரு. அந்த 4 பேருக்கு வீடு கூட இல்லை போலங்க. அதனாலதான் கைகால் நடக்க முடியாது திமிர்வாதக்காரன் ஃப்ரெண்டா இருக்கிறான். ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் விசுவாசம் மட்டும்தாங்க இருக்குது. அந்த விசுவாசத்தை ஏசப்பாவுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. தன்னிடத்தில் இயேசு மீது இருக்கிற அந்த விசுவாசத்தின் மித்தமாக தேவையுள்ளவர்கள் சுகமாகணும்னு சொல்லி மெனக்கெடுகிறார்கள், நேரம் எடுக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்கிட்ட ஏசப்பா மேல விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி உங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்ல சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இருக்கிற கிறிஸ்தவ இல்லை சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா, நான் அப்படி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சாரு, எனக்கு வேலை கொடுத்தாரு, குழந்தை கொடுத்தாரு, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாரு. உங்க விசுவாச ஜெபத்தை கேட்டு எத்தனை அற்புதங்களை நீங்க ருசி பார்த்துட்டீங்க ஐயா. உங்க விசுவாசத்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தினது போதும். உங்கள் கண்களை தரங்க ஐயா. மேய்ப்படி இல்லாத ஆடுகள், அநேக திமிர்வாதத்தோடு அநேக ஆத்துமாக்கள் படுத்திருக்கிறார்களே, அநேக வியாதியஸ்தர்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எல்லா இடத்திலும் செதறி கிடக்கிறார்களே. உங்க விசுவாசத்தை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க ஐயா. அவங்க ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு அந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்களேன், பயன்படுத்துங்களேன். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகி நாம், கிறிஸ்தவர்களாகி நாம் ஜீவனுள்ள அற்புதமுள்ள இயேசு மேல இருக்கிற அந்த அற்புதத்தை தேவையுள்ளவர்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் ஐயா. சகோதரனை, இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை விசுவாசத்தை உங்களை சுற்றிலும் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுகமில்லாதவர்களுக்கு உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதத்தை அவர்கள் ருசி பார்க்க முடிய செய்வீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். பாருங்க, இந்த 4 பேர் சுமந்துட்டு வர்றாங்க. எத்தனை ஒரு மண்டதுங்க சுமந்துட்டு வர்றாங்க. ஆனா அங்கு பெரிய கூட்டங்க. அது என்ன கூட்டங்க? சர்ச்சு கூட்டம். என்ன அந்நிய பாஷை பேசுற கூட்டமா? அது பாட்டு பாடுற கூட்டமா?
இல்ல டான்ஸ் ஆடுற கூட்டமா? வேதத்தை ஆழத்தை தோண்டி தோண்டி புதையல்களை தோண்டி தோண்டி கற்றுக்கொள்கிற கூட்டமா? அவர்கள் கூட்டமாக கூடி தேவையுள்ளவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள் ஐயா, தடையாக இருக்கிறார்கள். அருமையான கிறிஸ்துவ நண்பனே, உங்க சர்ச்சுக்கு ஒரு புறஜாதி கணேசன் போல, முருகன் போல, முனியாண்டி மாரியப்பன் போல ஒரு ஆத்மா உங்க சர்ச்சுக்கு வந்தா அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? உங்க சர்ச்சு இடம் கொடுக்குமா? தேவையுள்ளவர்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்களா? அவர்கள் அற்புதத்தை ருசி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறார்களா? நான் சொல்றேங்க, இவன் கட்டில் தூக்கிட்டு 4 பேர் வரும்போது அங்க வீட்டில் இயேசுவுக்கு முன்பாக கூடி இருக்கிறவங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன செய்யணும்? ஸ்டாப். இப்போ நம்ம பிரசங்கம் கேட்கறதுனா அப்புறமேட்டு கேட்டுட்டு வருவோம். நம்ம இவங்களுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லி இடம் கொடுக்கணும் இல்லைங்க. இல்லை, யாரும் இடம் கொடுக்க மாட்டுறாங்க. வாசல் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க, நறுக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் தேவையுள்ளவர்களை சுமந்து கொண்டு 4 பேர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போவதற்கு இயேசுவுக்கு முன்பாக இருக்கிற கூட்டங்கள் தடையாக இருக்கிறார்களே. பாருங்க, பத்திமேன் என்கிற குருடன் இயேசுவை நோக்கி அற்புதத்திற்காக கெஞ்சுகிறான். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கெஞ்சுகிறான். ஆனால் இயேசுவோடு வருகிற கூட்டமோ அவனை அதட்டுகிறார்கள். பேசாதீர் என்று அதட்டுகிறார்கள். ஒரு குருடன் என் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு தடை பண்ணுகிற கூட்டம் ஐயா. ஐயா, நீங்க யாரையும் நீங்க தடை பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜப வாழ்க்கையோ, உங்களுடைய வேத தியான கூட்டங்களோ, பைபிள் ஸ்டடியோ, அந்நிய பாஷைகள் நிறைகிற கூட்டமோ புறஜாதி வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. 99 ஆடு தொழுவத்தில் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருடைய இருதயம் காணாமல் போன தொழுவத்தை விட்டு இருக்கிற ஒரு ஆட்டின் மேலதாயா என் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது, பரிதவிப்பு இருக்கிறது. இருதயம் அந்த ஆட்டிற்காகத்தான் ஏங்கி நிற்கிறது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிராத அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு, அங்க இருக்கிற பெரிய ஒரு ஜனக்கூட்டம் காண்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். முதலாவது கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அந்த ஹவுஸ் ஓனர் இயேசுவை அழைக்கிறார். 2வது, அந்த ஹவுஸ் ஓனருடைய வீடு இடிக்கப்படுவதை தெரிந்தும் அது அன்போடு கூட சந்தோஷமாக உடைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்களும் உடைக்கப்படுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் ஏசப்பாவை அழைங்க. 3வது, அந்த 4 பேர்கள் தனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லைனாலும் தன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை கொடுக்கிறார்கள். கண்டிராத அற்புதங்களை என் ஆண்டவர் நடப்பிப்பதற்கு அந்த 4 பேருடைய விசுவாசம்தான் காரணம். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? தேவையுள்ளவன் ஒருவன் இயேசுவிடத்தில் வருவதற்கு காத்திருக்கிறான். அநேக ஜனக்கூட்டம் தடை பண்ணுகிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ தடையா இருக்காத. உன் வேத ஆராய்ச்சி வேணான்னு சொல்லலை, அது இருக்கட்டும். உன் அந்நிய பாஷை அது இருக்கட்டும், உன் டான்ஸு அது இருக்கட்டும், உன் பாட்டு அது இருக்கட்டும். ஆனால் தேவையுள்ளவன் ஒருவன் வரும்போது அவனுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும் ஐயா, இடம் கொடுக்க வேண்டும். நான் சொல்கிறேங்க, யாரும் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை கணேசன் செய்கிற இல்லைங்க. ஆனால் 25 வருடங்களா நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தை சொல்வேன். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் தான் ஐயா தடை செய்கிறார்கள். எத்தனை மாதங்கள் நான் ஊழியத்தை விட்டு நான் போய்விட வேண்டும் என்று எத்தனைத்திருக்கிறேன். காரணம், இயேசுவுக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் ஐயா என்னை தூக்கி எறிந்தது. எச்சி இலையை போல தூக்கி எறிந்தது, காரி துப்பினது. ஐயா, என்ற தவறுகள் இருக்கலாம். நான் திருந்துவதற்கு எனக்கு ஆலோசனை சொல்லுங்களேன். என்னை போன்று ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவுக்கென்று அந்த அன்புள்ள ஆண்டவர் கண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஓடி வருகிறார்களே, அவர்களுக்கு நீங்க இடம் கொடுங்கள் ஐயா. தாவீது யுத்தம் செய்ய வருகிறான் என்றால் அங்கு நடக்கிற காரியம் என்ன? அகங்காரம் பிடித்தவனே,
கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? உன்னால் முடியாது, நீ சிறுபையன் என்று யுத்த களத்திலே சும்மா இருக்கிறவர்கள் எப்படி ஐயா சொல்ல முடியும்? அதுதானே ஐயா இங்கு நடக்கிறது. அதுதானே ஐயா நடக்கிறது. ஐயா, இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்திருந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை, பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, தேவையுள்ளவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புறஜாதிகள் இயேசுவை, அன்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதை அறிந்து அநேக ஜனங்கள் திருச்சபையில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தடை பண்ணாமல் இருங்கள் ஐயா, தடை பண்ணாமல் இருங்கள் ஐயா. அப்படி காரியங்கள் இன்று கற்பணிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கண்டிராத அற்புதங்களை நம்முடைய வீட்டில், நம்முடைய திருச்சபைகளை, நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய ஊழியத்தில் என் ஆண்டவர் செய்ய போகிறார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கண்டிராத அற்புதங்களை நாங்கள் காணும்படி ஆண்டவரே அற்புதங்களை நடப்பீங்கப்பா. திமிருவாதக்காரன், நடக்க முடியாத திமிருவாதக்காரன் நடந்ததை நாங்கள் வாசிக்கிறோமே, அதே அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். திருச்சபைகளில் நடக்கட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைவதாக. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வியாதிகள் சுகமடையட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு புதிய அற்புதங்கள், இவர்கள் இதுவரை கண்டிராத அற்புதங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.